பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இங்கே இருக்கிறத வச்சு நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸு சீக்கிரம் குழையாது, அதனால் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். தனியாக ஊற வச்சுட்டேன். 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன், 1 கப்பு பருப்பு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்கலாம். அரிசி பருப்பு வேகிறதுக்கு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வைப்போம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பொங்கல் நல்லா குழஞ்சி வருது பாருங்கள். தேவையான அளவு உப்பு. பொங்கல் நல்லா குழஞ்சிச்சு பாருங்கள். இப்போ தாளிச்சிடலாம். பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் கொஞ்சம். இங்கே நெய் இல்லை, நான் பட்டர் தான் போடுறேன். எண்ணெய் பட்டர் மெல்ட் ஆகுது. நல்லா எண்ணெயும் பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு ஜீரகம் பொரிஞ்சிட்டு இப்போ இஞ்சியும் பச்சை மிளகாய் கருப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம். பொங்கலில் ஊற்றிட்டு நம்ம கிளறிடலாம். ஆமாம், நல்லா கிளறியாச்சு. பொங்கல் நல்லா குழன்னு பொங்கல் ஃபினிஷ்மா. வெரி டேஸ்டி, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் தெரியாது, நெய்க்கு பட்டர் போட்டதுனால நல்லாயிருக்கும். நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன். பொங்கலுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.